Hi, this is Sanya Pathipan. ஒரு few days back Fidelity Income Earning app பற்றி சொல்லியிருந்தேன். இட்ஸ் a very new app. ஸோ அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து டெபாசிட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சீரீஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அவுட்கம் லைக் இன்கமோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வேலிட் ஆர்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஆர்டர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம எப்போதும் இந்த 379க்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அது 37 days ஆஃப் ரிட்டர்ன் பீரியட். ஸோ நான் எப்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 16th of July. அதோட எக்ஸ்பயர் டைம் வந்து 22 of August. ஸோ நான் August 22ல் தான் இந்த 379க்கு இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து நான் எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து இந்த வெரி ஃபர்ஸ்ட் இருக்குல்ல 900 rupees, இதோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு என்னோடய அக்கௌண்ட்டில். இது என்றைக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 28th of July. அண்ட் இது 15 days ரிட்டர்ன் பீரியட். ஸோ இதோட எக்ஸ்பைரி டைம் இன்றைக்கி 12th of August. அதே 4:43 AM என்னோடய அக்கௌண்ட் லைக் ஃபிடெலிட்டி ஆப்பில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்துருச்சு. ஸோ இதை என் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற எனக்கு டைம் பீரியட் இருக்குது. இட்ஸ் லைக் 10 AM to 5:30 PM. இந்த டைம் டியூரேஷனில் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஏன்னா இங்கே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் இப்போ 8,300 சம்திங் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாகவுமே நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த லாஸ்ட் டேபு அட்வான்ஸ் பிளான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 1 day 5 days 15 daysன்னு நிறையா இருக்கும். ஸோ இது வந்து எல்லா டைமும் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டுருங்க, இல்லைனா நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 1 dayயில் என்னென்ன இருக்குன்னு ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 379 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா இந்த டெய்லி ஏர்னிங்ஸ் அட்வான்ஸ் பிளான் பண்ண முடியும். இந்த டெய்லி ஏர்னிங்ஸில் நீங்கள் 150 பண்ணிக்கலாம். 150 நீங்கள் பண்ணிங்கன்னா 225 உங்களுக்கு வெரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் உடனே. இப்போ அட்வான்ஸ் பிளானில் இந்த மாதிரி 1 day போட்டிருக்காங்க. இந்த 1 day பிளான் எப்பொழுதும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இருக்கும்போது நீங்கள் கம்மியான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எனக்கு 8,000 rupees வந்த நாளில் நான் இங்கே இருக்கிற 4,000 த ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்த காசு, அந்த காசில் நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 4,000 நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணேன்னா த வெரி நெக்ஸ்ட் டே இன்றைக்கி நான் ஒரு 10 மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா த வெரி நெக்ஸ்ட் டே நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு அக்கௌண்ட்டில் 14,000 வந்திருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி நியூ ஆப். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 500,000 rupees போல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது கம்மியான அமௌண்ட்டோ அது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் இன்வெஸ்ட் மோர். இன்னொன்று வந்து இது ரொம்ப நியூ ஆப், சரியா? ஸோ இதுக்கான ஒரு ட்ரஸ்டபிள் இது வந்து ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது 5 இயர்ஸாக இருக்குது அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் அ ப்ரிட்டி நியூ ஆப். ஸோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் 2,000 5,000க்காக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி 10 o'clock நான் வித்ட்ரா பண்ணும்போது நான் திருப்பி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேலன்ஸ் 8,000 இருக்கிறத இந்த 4,000க்கு இன்வெஸ்ட் நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஃபண்டுக்கு காமிக்கும். ஸோ இதோட ரிட்டர்ன் பீரியட் 1 day. இதோட ஏர்னிங்ஸ் வந்து 14,000 which is 10,000 rupees உங்களுக்கு அடிஷ்னலாக வர மாதிரி. எஸ், ஏன்னா எனக்கு ஏற்கனவே 8,000 இருந்தனால அது பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்கிச்சு. ஸோ பர்ச்சேஸ் சக்சீட். இப்போ 4,313. முன்னாடி 8,000 இருந்தது, இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸில் 4,313 இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த 4,000, அதை எங்கே போய் பார்க்கலான்னா ஹோமுக்கு போயிடுங்க. மை வேலட் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணால் 4,000 இருக்கும். இதோட க்ரியேட் டைம் 5:55 AM 12th of August. இந்த இது எக்ஸ்பயர் ஆகிறது த வெரி நெக்ஸ்ட் டே 13th of August. அதே 5:55 AM.
ஸோ இந்த அமௌண்ட்டும் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 4,000 நான் வித்ட்ரா பண்ணுறேன். முன்னாடி 8,000 இருந்தது, 4,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4,000 இதை வித்ட்ரா பண்ணுறேன். நான் ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு பாஸ்கோட் க்ரியேட் பண்ணிங்களா 6 டிஜிட் நம்பர், அதை இங்கே போடணும். ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0.01 ஆகிடுச்சு. இப்போது அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஸ்டேட்டஸ் எங்கே போய் பார்க்கணுன்னா வேலட் போங்க. வேலட்டில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சம் வித்ட்ரான்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண எல்லா அமௌண்ட்டும் இதில் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு 4,097 ஆஃப்டர் டேக்ஸ் 215 போல் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4,097 ருபீஸ் இருக்குது. இதோட ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூவில் இருக்குது. நார்மலாக எனக்கு வந்து 1 hour இல்லைனா 1.5 hours கழிச்சு தான் க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ இப்போது க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு ஆயிரும். எந்த டைமில் வித்ட்ரா ஆகிருக்கோ அது ஃபினிஷ் டைமில் உங்களுக்கு காமிக்கும்.